இயேசுவுக்கே புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று நம் ஆண்டவர் ரோமையர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தினூடாக இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார். எவரது குற்றம் மன்னிக்கப்பட்டதோ, எவரது பாவம் மறைக்கப்பட்டதோ, அவர் பேறு பெற்றவர். ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவர் ஒருவருடைய செயல்களை கணிக்காமலே அவரை தமக்கு ஏற்புடையவர் என்று நினைத்தாலே அவர்கள் பேறு பெற்றவர்கள் ஆகின்றனர். நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் அடுத்தவர்களுக்கு தெரியாமல், குடும்பத்திற்கு தெரியாது என்று நினைத்து அநேக தவறுகளை செய்திருப்போம். ஆனால் பிரியமானவர்களே, நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயல்களும் உங்களை சுற்றியுள்ளவர்களுக்கு வேண்டுமென்றால் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் நம்மை உருவாக்கிய நம்முடைய ஒவ்வொரு அசைவுகளையும் பார்த்து கொண்டிருக்கிறார். மறைவாக இருட்டிலே நீங்கள் செய்கிற செயல்களையும் அவர் கவனித்து கொண்டே தான் இருக்கிறார். செய்வதற்கு ஏற்ற கைமாறை ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். ஆனால் இன்று ஆண்டவர் நம்மை பார்த்து கூறுகிறார், எவரது குற்றம் மன்னிக்கப்பட்டதோ, எவரது பாவம் மறைக்கப்பட்டதோ, அவர் பேறு பெற்றவர் என்று. ஆண்டவர் நாங்கள் செய்கிற குற்றங்களை தெரிந்தும் அதற்காக நம்மை தண்டிக்காமல் இருக்கிறார் என்றால் அவர் நம்மை மிகவும் நேசிக்கிறார். ஆதலால் பாவ காரியங்களில் ஈடுபடாமல் ஆண்டவருடைய சித்தப்படி அவருக்கு பேறு பெற்றவர்களாக நம் வாழ ஆண்டவர் நம்மை இன்று அழைத்து நிற்கிறார். ஆமேன்.